ஏழையாக பிறப்பது தவறு இல்லை, ஆனால் கோழையாக வாழ்வதுதான் தவறு. ஆம், கோழையாக எனக்கு இதுதான் கிடைத்தது, என்னால் இதுதான் செய்ய முடியும் என்று தன்னையே ஒரு வட்டத்துக்குள் தாழ்த்தி வாழ்வதுதான் மிகவும் தவறு. சிலருக்கு பசி கிடைக்கலாம், அவமானம் கிடைக்கலாம், ஏன் நிராகரிப்பு கூட கிடைக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கிற சில பேருக்கு இந்த வலி என்னவென்று தெரியும். கையில் பணம் இல்லாமல் ஆசைகளை அடக்கி வைத்த நாட்கள் இருக்கும். பிடித்ததை வாங்க முடியாமல் மனசுக்குள் அழுத இரவுகள் இருக்கும். வெளியில் சிரித்தாலும் உள்ளே உடைஞ்ச மனசு வாழ்ந்த தருணங்கள் இருக்கும். ஆனால் இன்று நான் உங்களிடம் சொல்ல வருவது ஒரே விஷயம்தான். ஏழையாக பிறப்பது தவறு இல்லை. எதுவும் செய்யாமல் என்னால் முடியாது என்று கோழையாக வாழ்வதுதான் தவறு. இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற பலர் வசதியிலிருந்து வரவில்லை, வழியிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையை எளிதாக இருக்கல, ஆனால் அவர்கள் மனசு பலமாக இருந்தது. ஒரு விஷயத்தை நிலவில் வச்சு கொள்ளுங்க. பணம் இல்லாதவன் தோற்றவன் இல்லை, முயற்சி செய்ய பயப்படுகிறவன் தான் உண்மையான தோல்வியாளர். இன்று பலர் தங்களுடைய கனவுகளை கஷ்டமாக காரணமாக விட்டுவிடுகிறார்கள். என்னால் முடியாது, எனக்கு சப்போர்ட் இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உதவலை, என்னோடய குடும்பம் எனக்கு உதவலைன்னு சொல்லிட்டு தங்களையே பலவீனமாக மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் உனக்குள் இருக்கும் மன சக்தி மிகவும் பெரியது. அதை விட்டுவிடாதே. உனக்காக ஒரு இலக்கு வைத்து கொள்ளுங்கள். அதில் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்கள். ஆம், நினைவில் வைங்க, இந்த உலகத்தில் சாதித்த எல்லோரும் ஒரு சாதாரண மனிதர்கள்தான். ஒரு நாள் அவர்கள் வெற்றி பெற்றது போல நீங்களும் வெற்றி காண்பீர்கள். கஷ்டத்தை பார்த்து ஓடாதே, பயத்தை பார்த்து தலை குனியாதே. உன் கனவுக்காக நீ போராடு. உன்னை யாராவது அவமானப்படுத்தியிருக்கிறார்களா? நீ எதுக்கும் யூஸ் ஆக மாட்ட, ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? நல்லது, அந்த வார்த்தைகளை மனசில் வச்சுக்கோங்க. அதுவே உங்கள் வெற்றிக்கான படியை மாற்றுங்க. ஒரு நாள் வெற்றி பெறும்போது உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை அவர்கள் வாயால் பாராட்டுவார்கள். ஆனால் அதற்காக இன்று நீ உடைந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லாரும் உன்னை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னை நம்பினா மட்டும் போதும். ஆமாம், சிங்கம் கூட்டமாக நடக்காது, தனியாக நடந்தாலும் ராஜாவாக தான் இருக்கும். அதே போல் உன் பயணத்தில் சில நேரம் நீ தனியாக இருக்கலாம், ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் நீ பலவீனமானவன் ஆகிவிட மாட்டாய். உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு தைரியமான முடிவு இப்பொழுதே எடு. ஒரு நாள் சீக்கிரம் எழுந்திரு. பயத்தை போக்கி என்னால் முடியும் என்று நம்பு. அதற்கு பிறகு உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நண்பர்களே, வாழ்க்கை என்பது கடவுள் உன்னை ஏழையாக பிறக்க வைத்திருக்கலாம், ஆனால் கோழையாக தயவு செய்து வாழாதீங்க. உன்னுள் இன்னும் பெரிய சக்தி இருக்கிறது. அதை விழிக்க செய்யுங்க, போராடுங்க. இன்று முதல் பயத்தை விட்டுவிட்டு சோம்பலை விட்டுடுங்க. என்னால் முடியாது என்ற எண்ணத்தையும் கொன்று விடுங்க. ஏனெனில் உன் எதிர்காலம் உன் கையில் தான் இருக்கிறது. உன் தற்போதைய நிலைமையை பார்த்து நீ பயப்படாதே. ஒரு நாள் உன் குடும்பம் பெருமையாக நினைக்கும் உன்னை பார்த்து. உன்னை ஏளனமாக பார்த்த இந்த உலகம் உன்னை மதித்து பேசும். அந்த நாளுக்காக இன்று கொஞ்சம் கஷ்டப்படு, போராடு, தைரியமாக இரு. நினைவில் வைங்க, பணம் இல்லாமல் வாழலாம், ஆனால் தைரியம் இல்லாமல் வாழவே முடியாது. விழுந்தாலும் எழுந்திரு, பயந்தாலும் முன்னேறு. அதுவே நீயே உன் கதையின் ஹீரோ ஆக்குவதற்கு ஒரு மேலான படி. ஏழையாக பிறப்பது தவறு இல்லை, ஆனால் கோழையாக வாழ்வதுதான் மிகப்பெரிய தவறு. உங்கள் கதையில் நீங்கள் ஹீரோவா இல்லை வில்லனான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லலாம், சொல்லி தரலாம். நல்லதை விதைப்போம், அன்பை பகிர்வோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.